Dear parents, dear students, கற்றுக்கொள்ளல் இரண்டு விதமாக நடைபெறுகின்றது. ஒன்று அறிவிற்காக கற்றல், நாலேஜ் சென்டர்ட் லேர்னிங், அறிவை நோக்கி கற்றல், அறிவு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கற்றுக்கொள்வது. இதுதான் உண்மையிலேயே கல்வியின் அடிப்படை நோக்கம். இன்னொன்று இருக்கின்றது பரீட்சைக்காக கற்றல், லேர்னிங் to win examinations, பரீட்சைகளை வெற்றி கொள்வதற்காக கற்றல். அதை எக்ஸாம் சென்டர்ட் லேர்னிங் என்று சொல்வார்கள், பரீட்சை மைய கல்வி என்று சொல்வார்கள். இலங்கை போன்ற போட்டி நிறைந்த நாட்டிலே அறிவிற்காக கற்ற மாணவர்களிலும் பார்க்க பரீட்சையை நோக்கி கற்றவர்கள் வெற்றி அடைந்து விடுகின்றார்கள். அது சரியா தவறா என்பது விடயமல்ல. அதிகமான அறிவுள்ள பிசிக்ஸ் நன்றாக கற்ற ஒரு மாணவனிலும் பார்க்க பிசிக்ஸில் வரக்கூடிய வினாக்களை தேர்வு செய்து கற்று அந்த வினாக்களுக்கு விடையளித்து பரீட்சையிலே சித்தி பெற்ற மாணவன் வெற்றி பெற்று விடுகிறான். அவன் பல்கலைக்கழக நுழைவை பெற்று விடுகிறான். இவன் துருவி ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் அதிகமான பயிற்சிகளை செய்து அதிகமான அறிவை பெற்ற ஒரு நாலேஜ் சென்டர் லேர்னர் எங்கோ போய்விடுகிறான். எக்ஸாம் சென்டர் லேர்னர் அவன் பரீட்சையிலே வெற்றி பெற்று நல்ல நிலையை அடைந்து விடுகிறான். எனவே நாம் கற்கின்ற போது நாலேஜ் அறிவை நோக்கி கற்றுக்கொள்வதையும் இதிலும் பார்க்க பரீட்சையை நோக்கி கற்றுக்கொள்ள வேண்டும். பரீட்சை வினாக்களை செய்ய வேண்டும். பரீட்சையில் எவ்வாறான வினாக்கள் வருகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கப்படுகின்றது என்ற விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பயிற்சிகள் செய்ய வேண்டும். எல்லா விடயங்களிலும் பரீட்சை தான் எமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் நிலை இந்த இலங்கை போன்ற நாட்டிலே காணப்படுவதால் அதிகமான மாணவர்கள் பரீட்சை நோக்கிய கற்றலை வெற்றி அடைந்தவர்களாக மாற வேண்டும். பரீட்சை நோக்கிய கற்றல் என்பது அறிவு நோக்கிய கற்றல் அல்ல, அது பறந்துபட்டது. அறிவை நோக்கிய கற்றல் பறந்துபட்டது. பரீட்சை நோக்கிய கற்றல் ஸ்கிமிங், ஒரு நுனிப்புள் மேய்வதாக இருக்கு. நுனிப்புள் மேய்வதாக அவன் பரீட்சை வினாக்களை தொகுத்து அதற்குரிய விடைகளை தொகுத்து இலகுவாக கற்றுக்கொண்டு வெற்றி அடைந்து விட்டு அவன் சும்மா ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவான். அறிவிற்காக கற்றவனிலும் பார்க்க பரீட்சைக்காக கற்றவன் சிறந்த ஒரு வெற்றியாளனாக மாறிவிடுவான். எனவே மாணவர்களே, நீங்கள் கற்கின்ற போது பரீட்சை நோக்கி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே போட்டி நிலவுவதெல்லாம் சொல்கிறேன். இது சரியான ஒரு வழிகாட்டலா தவறான வழிகாட்டலா என்பது விடயமாக பல கருத்து முரண்பாடுகள் காணப்படலாம். இருந்தாலும் பரீட்சை தான் எமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. பரீட்சை தான் எமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. பரீட்சை பெறுதான் எமது தகுதியை தீர்மானிக்கின்றது. எனவே மாணவர்களே, பரீட்சை நோக்கி கற்றுக்கொள்ளுங்கள். பரீட்சை நோக்கிய விடயங்களை தேடி அறியுங்கள். பரீட்சை சம்பந்தமான பயிற்சிகளை அதிகம் செய்து அதிலே வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். எனவே கல்வி இரண்டு வகை. ஒன்று நாலேஜ் சென்டர்ட் எஜுகேஷன், அடுத்தது எக்ஸாம் சென்டர்ட் எஜுகேஷன். நீங்கள் எக்ஸாம் சென்டர்ட் எஜுகேஷனை மையமாக கொண்டு இந்த குறிப்பாக ஜிசி உயர்தரம் போன்ற பரீட்சைகளை எதிர்நோக்குபவர்கள் எக்ஸாம் சென்டர்ட் எஜுகேஷன் நிலையை அடைய வேண்டும். அதன் ஊடாக நீங்கள் சிறந்த பொறுப்பேற்றை பெற்று பல்கலைக்கழக வாய்ப்புகளை அடைந்து எதிர்காலத்திலே நீங்கள் நாலேஜை அறிவை அதிகரித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக கவனம் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.